அறிவில்லாதவர்களுக்கு, அதாவது கொஞ்சம் அறிவுக்குள்ள குறைவா இல்ல உங்கள மாதிரி ஆட்களுக்கு அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடத்துனாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுக அறிவிலிகளின் திருவிழா அப்படின்னு நடத்திருக்கணும். ஏன்னா அங்கே மொத்தமா இருந்தது அறிவிலிகள் தானே. ஏன்னா அறிவு திருவிழா. ஏன் இதுக்கு முன்னாடி அறிவு இல்லாம இருந்தீங்களா? துணை இப்பதான் உங்களுக்கு முதல்வர் அறிவே வந்திருக்கா? அவர் பேச்ச பாத்தீங்களா? உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் பேச்சு. உங்கள மாதிரி ஆட்கள பார்த்து தான் பேசியிருக்காரு. என்ன என்ன பேசுனாரு? உங்களுக்குலாம் வந்து அறிவு இல்லாதவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சரி, வந்து என்ன பேசினாரு சொல்லுங்க. ஆமா புத்தகங்கள படிச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. முழுக்க முழுக்க அறிவு சாடல். வேணா அந்த வீடியோ கூட போட்டு காட்டிடலாம். நீயும் உங்க அப்பனும் சரதாதேவி பாசன் புத்தகம் தான் படிப்பீங்க. என்ன நீங்க பெரிய அப்படியே புத்தகம்லாம் படிச்சு அப்படியே கிழிச்சுப்பிட்டீங்களோ? ஏதாவது ஒரு புத்தகம் படித்தேன், இந்த புத்தகத்தை இதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல பார்க்கலாம். இதெல்லாம் 7 வயசாகி 43 வயசு வரைக்கும் இவனுக்கு வந்து தெரியலையாம் என்னென்னு. இவனுக்கு வந்து இடஒதுக்கீடு என்றாலே என்னென்னு தெரியவில்லை. ஈவேரா என்றால் கூட யார் என்று நான் தெரிந்து வைத்திருக்கவில்லை. இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். இதுதான் இவன் சொன்ன இவனுடைய வாக்குமூலம், நான் சொல்லலை. சரியா? இதில் இவங்க அப்படியே புத்தகம் படிச்சு இப்படி கிழிச்சு விட்றாங்களாம். இதான் சொல்லியிருக்காங்களே, இவங்க பொழுதுபோக்கு என்னன்றதான் சொல்லியிருக்காங்களே. இவங்க எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போனாங்களாம். லவ் டுடேவை ஆமா ஃபோனை மாற்றி மாத்திக்கிறது. இந்த லவ் டுடே இதை போனாலே இவங்க எல்லாம் உட்காந்து பேசினாங்களாம். ஆலோசனை, குடும்ப ஆலோசனை. இந்த திருட்டு குடும்பம் உட்காந்து வேற என்ன ஆலோசனை பண்ண போகுது?